வணக்கம், நான் உங்கள் டிஆர்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு நமக்கு என்னென்ன கொடுமை நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா ராஜி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பைக் எடுத்து நைட் ரைடு போயிருந்தோம். அப்போவே சொன்ன வண்டி கண்டிஷன் சரியில்லை அப்படி சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ போயிடலான்னு சொல்லிட்டு போனோம். அதே மாதிரி போயிட்டு ரிட்டன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கரெக்டாக விழுப்புரம் வரும்போது வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் விழுப்புரத்துலேருந்து வண்டியை பார்த்தீங்கன்னா டோ பண்ணி தான் சென்னை வரைக்குமே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். வண்டி அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அந்த டைமில் அன்டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வண்டியும் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் டோ பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஒரு வழியாக இப்போ தாங்க நாங்கள் மேல்மருவத்தூரே வந்திருக்கோம். இன்னும் சென்னைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ விழுப்புரத்துலேருந்து இந்த பிரச்சனை வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ டோ பண்ணி தான் வண்டியை கொண்டு போய்கிட்டு இருக்கோம் சென்னைக்கு. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வண்டி டோ பண்ணி கொண்டு வந்து கடைசியில் மேல்மருவத்தூரில் தான் பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஹைவேல அன்டைமில் நிற்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி மறுபடியும் டோ பண்ணி கஷ்டப்பட்டு சென்னை கொண்டு வந்துட்டோம். சென்னை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பிரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ராஜி மெக்கானிக் தான், அதனால அவனே டக்குன்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டோம். மற்றது எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இந்த வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு 100 cc வண்டியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலே உள்ள வண்டியாக இருக்கட்டும், லாங்கில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா வண்டி கண்டிஷன் நல்லா தான் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போகாதீங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம் டிஆர்எஃப்.